ஜெய்ஷி மாதாஜி அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஸ்ரீ மாதாஜியுடைய உற்று நோக்கி பாருங்க. 2 கைகளையும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்து ஸ்ரீ மாதாஜியோட குங்கும முட்டை கண் சிமிட்டாம பாருங்க. நம்ம ஸ்ரீ மாதாஜி எதிரில் உட்கார்ந்த உடனேயே ஸ்ரீ மாதாஜி அவர்களால குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும் வருவதை கவனிங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் முழுமையாக சகஸ்ராரத்திலே இருக்கும். இப்ப நம்மளோட கவனத்தை ஸ்ரீ மாதாஜியோட குண்டலினி தாயிடம் வைங்க. உன்னோட கவனத்தை ஸ்ரீ மாதாஜியோட குண்டலினி சக்தி கவனத்தை வச்சு ஸ்ரீ மாதாஜி விட்டு நோக்கி கவனிப்போம். மெதுவா நம்மளுடைய குண்டலினி சக்தி மேல இருந்துச்சு பிரம்மரந்திரத்தை எழுப்புறத கவனிக்கணும். உங்க கவனம் முழுக்க நம்மளுடைய பிரம்மரந்திரத்துல கவனத்தை வச்சுப்பாரு. மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி மாதாஜியிடம் இருந்து வெளிவருந்து பிரம்மரந்திரத்துல ஊடுருவல் செய்வதை கவனிக்கணும். இப்ப நம்மளால சகஸ்ராரத்துல இருக்க முடியுதா அப்படின்றத கவனிங்க. மெதுவா சில்லுன்னு ஆக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவா உங்களுடைய வலது கையை பிரம்மரந்திரத்தில் வைத்து கொள்ளுங்க. வலது கைய தலையில வச்சு பிரம்மரந்திரத்துக்கு சற்று கீழ்ப்பகுதியில இதயம் பீடன்னு சொல்லுவாங்க. பீடம், இதயம் பீடம். அந்த இடத்துல உங்களுக்கு குளிர்ச்சியா ஒரு உணர்வு ஏற்படுதா அப்படின்னு குளிர்ச்சியா, சூடா, என்ன உணர்வு வருதுன்னு பாருங்க. மெதுவா குளிர்ச்சி ஆக மெதுவா கண்களை மூடிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிர்ந்த உணர்வு, தெய்வீக குளிர்ந்த உணர்வு மூளை முழுக்க அது பரவுவதை கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அதற்கு நமக்கு தேவையானது பொறுமை. சில்லுன்னு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தயவு செய்து காத்திருங்க. சாட்சி பாவத்துல பார்க்க வேண்டும். குண்டலினி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல சகஸ்ராரம் வரைக்கும், மூலாதாரத்துல இருந்து சகஸ்ராரத்து வரைக்கும் வருவதை கவனிங்க. ஸ்ரீ மாதாஜியுடைய அன்பு சக்தியை நம்ம குளிர்ந்த தெய்வீக நுண் அதிர்வுகளால நம்மளுடைய உச்சந்தலையில் சகஸ்ராரத்துல கவனிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சில்லுன்னு ஆகும் பொழுது உங்களுடைய வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி வச்சுக்கணும். இந்த 2 அங்குலம் உயர்த்துவதுதான் அர்த்த பிந்து. சகஸ்ராரத்திலிருந்து 2 அங்குலம் மேல இருப்பதுதான் அர்த்த பிந்து சக்கரம். அங்க இருந்துட்டு பிரம்மரந்திரம் திறப்பதை கவனிங்க.
அர்த்த பிந்துல மெதுவாக அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், அந்த அமிர்தம் மெதுவா மூளைக்குள் பாய்வதை கவனி. சகஸ்ராரத்தில் பாய்வதை கவனி. சகஸ்ராரத்தில் இருக்க அந்த சில்லுன்னு வரும்பொழுது அனைத்து 1000 இதழ்களும் ஒவ்வொன்றாக குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். கவனம் அர்த்த பிந்து 2 அங்குலம் மேல இருந்து சகஸ்ராரத்துல கவனிங்க. சில்னஸ் அதிகமாகறத கவனிங்க. சில்லுன்னு இருந்தா மெதுவா உங்களுடைய வலது கைய மாதாஜியிடம் நோக்கி வையுங்க. இடது கைய பிரம்மரந்திரத்துல வைங்க. இடது கையை கொண்டு போய் தலையில வச்சு வைத்த உடனேயே உங்களோட கவனத்தை பிரம்மரந்திரத்துல இருந்து சகஸ்ராரத்துல மீன்ஸ் சில்லுன்னு இருக்கா அப்படின்னு கவனிங்க. சகஸ்ராரத்துல இருந்து கீழே மெதுவா சுழுமுனை நாடி மூலியமா மூலாதார சக்கரத்தை கவனிங்க. Just feel the மூலாதார சக்கரம். சகஸ்ராரத்துல இருந்து மூலாதார சக்கரத்தை கவனிங்க. உங்க கவனம் மூலாதார சக்கரத்துல அமரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுழுமுனை நாடி விரிவடைவதை கவனிக்கும். மெதுவா சகஸ்ராரத்துல அந்த மேலும் புதிய குண்டலினி சக்தி எழும்பும். மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரத்திற்கு அந்த குளிர்ந்த தென்றல் உணர்வு அதிகம் ஏற்படும். அந்த தெய்வீக குளிர்ந்த தென்றல் அதிகரிக்க அதிகரிக்க சகஸ்ராரம் முழுக்க அனைத்து பீடங்கள் குளிர்ச்சி அடைவதை கவனிங்கள். மெதுவா இப்ப இடது கையை 2 அங்குலம் உயர்த்தி ஆர்த்த பிந்துன்னு சொல்ற 2 அங்குலம் உயர்த்தி கவனத்தை சகஸ்ராரத்தில் அர்த்த பிந்துவில் இருந்து சகஸ்ராரத்தை வச்சு கவனிங்க. மெதுவா அர்த்த பிந்துவில் இருந்து அந்த அமிர்தம் சகஸ்ராரத்திற்கு இறங்குவதை கவனிங்க. தெய்வீக நுண் அதிர்வுகள். இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் என்பது ஸ்ரீ மாதாஜியுடைய அன்பு முழுக்க முழுக்க சகஸ்ராரம் முழுக்க இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளால் நிரப்பப்படுவதை கவனிங்க. இரண்டு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்துக் கொண்டு கவனத்தை அர்த்த பிந்துவிலிருந்து சகஸ்ராரத்தில் சகஸ்ராரத்திலிருந்து மூலாதாரத்தை கவனிங்க.
நம்மளோட கவனத்தை முழுக்க முழுக்க சகசிராரத்தில் இருக்க வேண்டும். சகசிராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தை கவனிக்கும். மெதுவா அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் அதிகமாவதை கவனிக்கும். நம்ம தலைப்பகுதியிலும் சுழுமுனை நாடியிலும் விரிவடையதை கவனிங்க. மற்றும் நம்ம இருக்கிற இடத்துலயும் நம்ம கிட்ட இருந்து வெளியே கொண்டுற தெய்வீக அன்பு சக்தியை நம்ம இருக்கிற ரூம்ல முழுக்க அந்த சில்லுன்னு தெய்வீக நுண் அதிர்வுகளை உணரணும். ரெண்டு கையும் மடியில இருக்கட்டும். கவனம் சகஸ்ராரம். அர்த்த பிந்துவிலிருந்து சகஸ்ராரத்தில் கவனத்தை வைத்து சகஸ்ராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைக்கும். தெய்வீக அன்பு சக்தி அர்த்த பிந்துவிலிருந்து இறங்குவதை கவனிக்கும். குளிர்ச்சியா முழுமையான அமைதி நிலையத்துல தியான நிலையில் ஆழ்நிலை தியானத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு கவனம் அர்த்த பிந்துவிலிருந்து மூலாதார சக்கரத்தில் கவனிக்கவும். மறுபடியும் மெதுவா உங்களுடைய வலது கை எடுத்துட்டு வந்து பிரம்மரந்திரத்தில் வைத்து பார்க்கும்பொழுது அந்த தெய்வீக அன்பு சக்தி அதிகமாகிறத கவனிங்க. அதிகமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வலது கையை அர்த்த பிந்து சில்லுன்னு ஆக ஆக மறுபடியும் அர்த்த பிந்துவிலிருந்து பிந்துவிற்கு கொண்டு போகணும். அதாவது 4ல இருந்து 5 அங்குலம் சகசிராரம், அதாவது பிரம்மரந்திரத்திலிருந்து 4ல இருந்து 5 அங்குலம் மேல உயர்த்தி உங்களுடைய வலது கையை வைத்து பாருங்க. சில்லுன்னு வருதா? மெதுவா உங்களுடைய பிரம்மரந்திரம் முழுக்க திறக்கப்படும். தெய்வீக நுண் அதிர்வுகள், அமிர்தம், மகாசக்தி, தெய்வீக கங்கை மாதா உச்சந்தலை சகசிரத்திற்கு இறங்குவதை கவனிங்க. மேலும் நம்மளுடைய சகசிரத்தில் உள்ள எல்லா பீடங்களும் குளிர்ச்சி அடைவதை கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதிகமாகும். மெதுவாக இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு இந்த பிந்துல வந்து சில்லுன்னு தலைக்கு உச்சந்தலைக்கு இறங்கும் பொழுது மெதுவா அந்த தன்மையை கவனத்தை அங்க வச்சுட்டு மெதுவா 2 கைகளையும் அடியில் வைத்து ஸ்ரீ மாதாஜியை நோக்கி 2 கைகளையும் வைத்து நம்ம கவனம் முழுக்க
2 கைகளையும் மாதாஜி நோக்கி வைத்து, பிந்துவிலிருந்து மூலாதார சக்கரத்தில் வரைக்கும் வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை கவனியுங்கள். மெதுவாக ஒரு 2 நிமிடங்கள் முழுமையாக தியானத்தில், அமைதியான தியானத்தில் அமர்ந்து ஆழமான தியானத்திற்கு செல்வோம். இந்த நிலையிலிருந்து மெதுவாக ஸ்ரீ மாதாஜியை ஒரு பாதையில் விழுந்து வளைவோம். கை குழந்தை மாதிரி ஸ்ரீ மாதாஜி பாதங்களில் மெதுவாக குண்டலினியை எழுப்பி பந்தனிட்டுக் கொள்வோம். நாம் வருகின்ற இந்த தியான வகுப்பை முழுமையாக பிந்துவிலிருந்தோ அல்லது அர்த்த பிந்துவிலிருந்தோ அல்லது சகசிராரத்தில் இருந்து இந்த தியான வகுப்பை நாம் அனைவரும் ஆழ்நிலை தியானத்தை அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். Over to you, Didi. Jai Shri Matas. Jai Shri Mataji, Bhaskar-ji. So ஸ்ரீமாதிஜி இந்த டாக் கொண்டு போடுவோமா இப்போ? ஜெய் ஸ்ரீ. You see, in Sahaja Yoga, you are not given any mantra or anything.
There's nothing like giving you into a big course, like teaching you one after another any mantra or anything. It's not like that. What you have to know, where the Kundalini is, how it is moved, where it is, what is the chakra catching, and what is the mantra. It doesn't take anything. Hardly takes about a week for you to understand the whole thing. But gradually as you start using it, you become proficient and you know how to do it for yourself and for others. There is not much of a thing like a child. When he comes up a little age, it starts picking up language because he has a built-in capacity to create sound. And he does it. In the same way, once you get it, when you get the cool breeze in your hand, you learn it by using it. You understand it yourself. You become yourself quite proficient, and you will be amazed how fast you learn this. You don't have to learn it just like a science book or anything. Just start learning it, that this is the chakra it is catching, because now, say, for example, this chakra is catching. Right side. Now there's a mantra for this is of Sri Krishna. Say, this chakra is catching. Here, then this is the mantra of Jesus Christ. Like that. You must know the mantras and the chakras. But the chakras you just know as absolutely a knowledge which is built in your nerves. You just feel it. This is, now this gentleman is saying it's hot here. Alright, what is that? Hot here means what? That the Sahasrara at the left side. First it was the Sahasrara on the right side. Now on the left side is there. So that means there is a mantra for that. And that one must be used. If you use that mantra, this will be cleared. Alright? That is how you have to know. And that's why I said it takes time for people sometimes to establish, because first you have to know it and then use it. Come along. Are you come for the first time? Alright, come along. Come along this side. So it is not a difficult thing. It is not at all a difficult thing to learn. It's very easy. You can pick it up in no time. As soon as you start using your hands on other people, please be seated. Please be seated. Just see them, some people come along. Now these people say, who are the latest who have come to Sahaja Yoga? Let's say, the latest ones. Say those who have come about a month back. See, he came back, she came back only 1 month back. And this is his first time. He was there Monday. much Okay, he was there on Monday. Monday, alright. He's got it. But you see, have you been giving vibrations now? Yeah. In 1 month, it's done. So you can imagine. And you know about the chakras now? About the mantras? Yes. Not all. See? That's it. It's very simple. If you pay attention to it, you can do it much faster. There are many people who are here within a month, 1 month's time. They picked up so many things. Many. Within 1 month's time. They sure are. Because you become the knowledge. You start feeling it on your fingers, you know this is the chakra. If this finger is, say, burning, that means your left heart is catching. If your left heart is catching, then you know because it's burning. There's nothing to go to the books or anything to find out, it's just burning, it's there. Isn't it? That means the left heart is catching. Now only you have to know why, when the left heart is catching, the decoding only. What does that mean? Your hands will speak, Christ has said, alright? They will speak, I am just decoding it. Now you see for yourself it is true or not. What does that mean? Left heart means there's a problem on the heart. Maybe the person is over hardworking. He has forgotten about his spirit. The mantra is you have to say, I am the spirit for left heart. It's so simple. Because you have forgotten about your spirit, you are more on the right side in the sense you are more you are an extrovert and more attention is outside, not towards your spirit. Left heart is catching. You start understanding Sahaja Yoga so well when your vibrations are steady. Now this finger, this is catching. Now this is catching means the person has been to somebody who is unauthorized in spiritual life. Anything.
say ESP, you call it EST, then you have got parapsychology, even psychology. Then you have got other things like all these gurus, false gurus, you can say this aura business. What else is there? Just now he was telling. Supernatural. Supernatural and undernatural and all these things, you know. All alternatives you can think of. Anything you can think of, all these things, and the books and the lamas and the dhammas and everything. Even people who go sort of adhere to a church too much, or adhere to Catholicism again, because they are not connected with God and they are unauthorized. But if you have been to a real guru, then immediately I will know. You won't have this problem, and ascent will be very fast if you have been to real guru. But how many are real these days? In the market, only those who are marketing are there, isn't it? In the market, only the buyers and the shopkeepers. It's a marketplace now. So the real gurus are not to be seen. There are, of course, I know there are many real gurus also. But wherever they are not in the market. I'm the only person fighting them and telling them off, see. None of them are willing to come down or to concede to anything. They said these human beings are hopeless. They said 12 years you work for them, then we'll come down. They want me alone to fight this whole thing. Doesn't matter. So now it's a marketplace in which there are buyers and there are simple, naive customers. They just put such absurd things like somebody says, all right, I want to sell a big palace with this and that and all that. Only you have to deposit 2,000 pounds. All right. People will be quite willing to do, oh, what a bargain, let's pay 2,000. And the palace may belong to the queen. If you go there and ask them which palace you want to say, this is the palace, and that belongs to the queen, you say. This is unauthorized. Unauthorized people who have nothing to do with God, who claim that they have something to do with God, is false, and that's why they catch on this finger. And what do? They use all these techniques. These techniques are called in Sanskrit language as avidya. Avidya means non-knowledge. You can say that is not knowledge. Something anti-knowledge, anti-God. This is anti-God. So for that the mantra is Shuddha Vidya, means the pure technique is the mantra. Pure technique is the mantra. Pure means the one that comes from the spirit. Now what they are doing is the pure technique because it's flowing in them. If they are moving their hand, there's a power flowing through them and they are working it out. It's not just a acrobatic thing that is going on. So the pure knowledge, for example, the way they are raising these candles now in my presence, and they themselves are realized souls, it's working out. So this is all is the pure vidya, is the pure knowledge and pure technique. And those who have not done this have gone to such people, they have put their heads before them, knees before them, have done something that should not have been done. So this is it. And that's how if you catch on this thumb, left hand, that means a person has been to somebody like that. But with that, if you have any catch on this void or void here in the stomach part, this is left swadhisthana, is placed here down below, which moves like that all over, and this becomes right swadhisthana, this side. Now supposing a person catches all round here, is void, and all round here. Is called as the void. We call it void. It's not the Zen void, but the void is the crossing point, which is the viscera, is the stomach part. Where abdomen, you can call it, abdomen part. And this part, if it is catching, that means these are the 10 principles of the Guru. If this is catching, means you have hurt your principle of Guru, your principle of a master. That means you have gone to some very wrong master. If this is catching, that means that. Now, just now as I said, his void is catching. The Kundalini will be wobbling there. You can see it with your own eyes also. You can see the Kundalini, just poor things pulsating there. You can see the whole stomach going into a trauma. And then you have to say the mantra,
of the primordial master. Anyone you can do it. See, Guru Nanak's name you can take, Muhammad's name you can take, all of them are prophets. Moses' name, Abraham, all these are there. So if you take their names, the Kundalini can be brought up. You can strengthen that part. Then the Kundalini is pushed up. So all these so-called yogas also like physical yoga. Now in the physical yoga you will catch this finger, this one and this finger. This ring finger here and this finger. This is heart. Means you are paying too much attention to your physical thing. Anybody who is working also physically too much can also catch this. Plus this. Because when you go into action too much, also as a result of that, the fumes of your action create your ego. And this is one of the biggest problems of the West, you see. They are not aware that they have a ego. But after realization, they start seeing the balloon rotate like this. They see that and then they come and tell me, Mother, I'm catching on my right arm. It's a very delicate stuff. You can't tell anybody you have got ego. They will have it, you see. So you have to be very careful when you are talking to them. But actually, so many people felt there is ego in them, so they took to. Even people, when they feel they have too much ego, they take to alcoholism because they are frightened of themselves. They can't just bear. They want to escape that. So people are quite conscious. But after realization, it becomes a complete understanding because you start feeling a little pain sometimes in this finger. You feel a pain here and you know that you have got this Mr. Ego just coming up. So then you know how to twist it and take it out. How to bring it out. So you start understanding yourself and you start understanding others. I don't have to tell. You know yourself. Now we have certain things like we use vibrated water for clearing your void. Now what is vibrated water? It is nothing that but these divine vibrations are put into it. And they go and start bombarding that area and try to improve it. We have cured so many people of stomach cancers and all those things with it. Even we can cure what you call blood cancers and things with Sahaja Yoga. So many have been cured. You can do it. You can do it. No problem. You can do it. But what one has to do to be steadily moving about with Sahaja Yoga. Now for example, you have a conception about Christ. Say for example, you have. Now that conception may not be the real conception of Christ. May not be. Maybe. So keep your eyes open. Now what I say in Sahaja Yoga, you can verify it. But do not deny it. First verify it. Supposing you go as a scientist, you have to go and see for yourself, isn't it? You just don't deny at the gate door, this cannot be true. Because whatever you know is your own conception. Get inside. All right. Now when you get inside, keep your eyes open and see for yourself. And then once you start seeing it, that's the best way is knowing. Because what you see is through your vibratory awareness. For example, now you want to ask a question, say, Mother, is there God? Just ask a question thrice and you'll find the vibrations will increase. It's a fact. But if you ask about TM, you may get even burning. Vibrations will stop. Better ask about God so that we have vibrations. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸோ இன்று பாஸ்கர்ஜி இருக்கின்றார். நீங்கள் இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் உரையோடு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது அனுபவம் பகிர விரும்பினால், கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பாஸ்கர்ஜி இருக்கின்றார். அவருடைய அருமையான நேரத்தை நமக்காக இன்று தந்திருக்கின்றார்.
எனவே அனைவரும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையானவற்றை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி அம்மா. சொல்லுங்க ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி சொல்லுங்க. அம்மா விளங்குதாம்மா நான் கதைக்கிறது? கேக்குதுயா. எஸ். எனக்கு விட்டு விட்டு கேக்குதம்மா. எங்களுக்கு கேக்குது, பிரச்சனை இல்ல. இன்னைக்கு உங்களோட அனுபவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது கொஸ்டின், ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இப்ப கேக்குது. ஓம் சார், இந்த சஹஸ்ராரம் நல்லா திறந்து பிரம்மரந்திரம் திறந்தது சார். தியானம் துவங்குற நேரமே திறந்தது. நல்ல ஒரு குளிர் வைப்ரேஷன் கிடைச்சது சார். மாதாஜியுடைய மிகப்பெரிய அன்பு சக்தியை வந்து நமக்குள்ள பாயறதுக்காக அந்த அந்த தெய்வீக அன்பு சக்தி எவ்வளவு அதிகமா கிடைக்குதோ அவ்வளவும் ஸ்ரீ மாதாஜியுடைய அந்த என்ன சொல்றது அந்த அன்பு சக்தி வந்து நம்ம உடல் முழுக்க பரவி நம்ம வந்து சஹஸ்ரம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சோம்னா நம்மளோட கவனத்தை வந்து அந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செய்ய பழகணும். இது வந்து தியானம் உட்காரும் பொழுது மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. தியானம் உட்காரும் பொழுது அது இன்னும் அதிகரிக்கும், அந்த இன்டென்சிட்டியை வந்து அதிகரிக்கும். நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் நம்மளோட கவனம் அங்கே வச்சுட்டு செய்யறது பழக ஆரம்பிச்சோம்னா 24/7 மணி நேரம் நம்ம வந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஸோ முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அதை முடியுது. எவ்வளவு ஈஸியா வந்து கை வச்ச உடனே சஹஸ்ரத்துல பிரம்மரந்திரம் வந்து ஓப்பன் ஆகுறது. ஓப்பன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுழுமுனை நாடி வந்து விரிவடைகிறது. இது வந்து நீங்க எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுது. அது காரணம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆழமான அந்த ஆசை இருக்கும். எனக்கு இது வேணும்ன்ற ஆசையும் அதோடைய சின்சியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேர்மை, அந்த 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 சமயத்தை நம்ம வந்து கரெக்டா ஒதுக்கி பண்ணணும். அப்ப பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாற்றம் வந்து எல்லாருக்குமே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தேங்க்யூ அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் அம்மா. வணக்கம் பாஸ்கர்ஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மறுபடியும் பல நல்ல ஒரு நாட்களுக்கு அனுபவத்தை நல்ல ஒரு அனுபவத்தை சொல்லுங்க தீதி, சொல்லுங்க தீதி. நல்ல ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ. எல்லாம் ஸ்ரீ மாதாஜியுடைய கிருபை தான் அது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பாஸ்கர்ஜி, மற்ற பக்கத்துல ஒரு அக்கா வந்திருக்கிறா, எங்களோட சொந்தக்கார அக்கா. அவ வந்து வீட்டை வந்து தியானம் பண்றவா. அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்? அவருக்கு வந்து கேன்சர் பிரஸ்ட்ல ட்ரீட்மெண்ட். அவ ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணி அப்ப அவையால் கண்டுபிடிக்க இல்லை, அவைய ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முதல் 2023 இப்ப என்னண்டா அவக்கு அது கூடி சரியா வேதனை இல்லாம போய் திருப்பி போய் செக் பண்ணத்தான் அவ இல்ல, அது அப்பவே இறந்திருக்குத்தான், ஏதோ ரிப்போர்ட் மாறிட்டு அப்படி ஏதோ சொல்லினோம் இருக்குது இப்ப வருத்தம். இப்போ ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க இல்லையா, இப்ப அவங்க பண்ணாங்களா கூட பண்ணும்பொழுது சகசிரார பிரம்மரந்திரம் திறந்துச்சா?
இப்ப அவங்க பண்ணாங்க இல்லையா? இப்போ கூட பண்ணாங்கல்ல எல்லாரும் கூடயும். இப்ப பண்ணும்பொழுது அவங்களுடைய பிரம்மரந்திரம் திறக்கப்பட்டதா? இல்லையா? உணர்ந்ததுன்னு சொன்னா. உணரக்கூடியதா கிடந்து இருந்ததுன்னு சொன்னா. வெரி குட். உணர முடியுதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க இதே சுழுமுனை நாடி எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவுபடுத்துறீங்களோ, அவ்வளவு அவ்வளவு இந்த கேன்சர் ப்ராப்ளம் தெரியும். 1. 2வது இந்த ஸ்பீச்ல ஸ்ரீ மாதாஜி இப்ப சொன்னாங்கல்ல, இந்த உரையாடல் ஸ்ரீ மாதாஜியுடைய உரையாடல் கேட்டிருப்பீங்க. வைப்ரேட்டட் வாட்டர். ம். அதாவது அந்த அ தெய்வீக நுண் அதிர்வுகளோட இருந்த அந்த தண்ணீர வந்து குடிக்கிறது வந்து குடிக்க. எந்த ஒரு கேன்சரையும் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க இல்லையா? அதையும் உபயோகப்படுத்துங்க. ம். முடிஞ்சா அது வந்து ஜல் அபிஷேக் அதாவது ஸ்ரீ மாதாஜியுடைய பொற்பாதங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபோட்டோவ அ நம்ம ம். வந்து ஸ்ரீ மாதாஜியுடைய அந்த பொற்பாதங்களை நம்ம வந்து அந்த தண்ணீரால அவங்க அந்த அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணீர வந்து டெய்லி குடிச்சீங்கன்னா கூட அந்த மாற்றம் நல்லா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். சகஜோகல இந்த டெஸ்ட். தீர்வுகள் இருக்கு. அதாவது சுழுமுனை நாடி திறக்க வச்சு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு திறக்கப்படுதோ அந்த அளவுக்கு சரி. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ம். இன்னொரு பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் தான் ஆக்சுவலா. த்ரோட்ல இருந்தது. அவங்க அதாவது டாக்டர் சம்பந்தப்பட்டவங்களும் அவங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்க. நர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ம். தூரம் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. நான் சொல்லிட்டேன். அது வந்து பிழைக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு மேல அதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு ஃபோன்ல கேட்கும்போது, அந்த டாக்டர் எனக்கு கேட்கும்பொழுதும் நான் சொல்லிட்டேன். அந்த கேஸ் ஷீட் பார்த்த உடனே. தெரியல அவங்களுக்கு எந்த நம்பிக்கை அதிகமா ம்ஹ்ம். இருந்ததுன்னா, ஏற்கனவே அங்க இருந்து சில டாக்டர் ரெஃபர் பண்ணதுனால என்ட்ட வந்தாங்க. அவங்க சகஜோகி கிடையாது. ம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சகஜோகி கிடையாது. ஏற்கனவே வந்து அந்த ஊர்ல திருச்சின்ற ஒரு ஊர்ல இருந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இங்க வந்து எடுத்துட்டு சரியாயிருக்காங்க. ம். அவங்களுடைய வாழ்நாளை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னொரு 2, 3 நாள்ல இறக்க போறவங்க கூட 5 வருஷம், 6 வருஷம் மேல வாழ்ந்திருக்காங்க. அந்த மாரி இருக்கும்பொழுது அவங்க அந்த நம்பிக்கையில வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே எனக்கு ம். வந்து சரின்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆன உடனே நான் கொஞ்சம் எப்பயுமே வந்த எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து நான் சகஜயோகத்த அந்த ரியலைசேஷன் குடுப்போம். அது குடுக்க ம். ஆரம்பிக்கும்போதே கைய தலையில அவங்க வச்ச உடனே கொட்டாவி தான் வரும். கொட்டாவி வரும் இல்லைங்களா? அது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. நிற்கவே முடியல. 5 நிமிஷம், 6 நிமிஷம் தொடர்ந்து. சரி அதிலயே டயர்ட் ம்ஹ்ம். ஆவீங்கன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு வாங்கன்னா, வெளிய போனோனே நிக்குது. மறுபடியும் உள்ளார வந்தா மறுபடியும் கொட்டாவி வருது. அது என்னன்னா, குண்டலினி சக்தி எந்திரிக்கும் பொழுது, அவங்களுக்கு அந்த இடத்த சரி பண்ணிட்டு மேல வராங்க. புரியுதுங்களா? அத நான் ம். ஃபீல் பண்ணேன். ஓகே, குட் அப்டின்னோன ஒரு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி திருப்பி அது வந்துட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நான் அவங்கள விடவே இல்ல. சரி டயர்ட் ஆகுது. ம்ஹ்ம். சகசர லைட்டா ஒரு மாரி சூடாயி சில்லுன்னு வந்த உடனே நான் சொல்லிட்டேன். சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு. இங்கேயே படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே படுக்க சொன்னா படுத்தாங்க. ம்ஹ்ம். ஆக்சுவலா அவங்க தூங்குனாலே வந்து சாதாரணமா அந்த தெரு ஃபுல்லா அந்த கொரட்டை சத்தம் வந்து ரொம்ப அதிகமா யாருமே ரொம்ப அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ம்ஹ்ம். அளவுக்கு அந்த சத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அத பண்ணிட்டு படுத்த உடனே கொஞ்ச நேரம் வெளியில போனேன் நானு. வெளிய போனோனே அவங்க ஃபேமிலில இருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க கூட. அவங்க ஃபேமிலில வந்தவங்க ம்ஹ்ம். சொல்றாங்க, "எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா?" "அம்மா தூங்குறாங்க." "அம்மா தூங்குறாங்களா? வாய்ப்பே இல்ல." அப்படின்ட்டு போய் பாருங்க அப்படின்னா, வந்து பார்க்கும்போது அவங்க தூங்குனாங்க. "வாய்ப்பே இல்ல. என்ன ம். சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொல்றாங்க. அவங்க தூங்குனா வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவங்க நெறைய நேரம் நாங்க தூங்கணுன்றதுக்காக அவங்க தூங்காமயே இருப்பாங்க நைட் ஃபுல்லா. தூங்குனாலே வந்து ம்ஹ்ம். கொரட்ட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். சாப்பிடுறதே இல்லல்ல. ஏன்னா அந்த த்ரோட்ல அந்த கேன்சர்ன்றதுனால ஆ ரொம்ப அதிகபட்சமா அந்த வாய்ப்பு, இறக்குற வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நான் சொன்னேன். அப்பதான் சொல்றேன். ஒரு காலையில ம். வந்தவங்க, ஒரு 10 மணிக்கு வந்தவங்க வந்து லேட்டா நைட்டு வரைக்கும் சாயந்திரம் மேல தான் போறாங்க. பட் நான் ஒரு 4 மணி ம்ஹ்ம். போல சொல்றேன். இந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா ஆனதுனால சொன்னேன். எடுத்த ம். உடனே இந்த சேஞ்சஸ் வந்ததுனால வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆனா தொடர்ந்து வாங்கன்னு சொன்னேன். தொடர்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ம்ஹ்ம். மெடிடேஷன வந்து இந்த சுழுமுனை நாடிய திறந்து எப்பயுமே அதாவது எப்பயுமே வந்து அது விரிவடையறதுக்கான எக்ஸர்சைஸ் மட்டும் தான் சகஜயோகால சொல்லிக் குடுத்தேன். அத மட்டும் அவங்க பண்ணாங்க. ம்ஹ்ம். 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் செய்ய சொன்னேன். 1 மணி ம்ஹ்ம். நேரத்துக்கு 10 நிமிஷம், 15 நிமிஷம் நீங்க கொஞ்ச நாள் செய்யுங்க அப்படின்னு. நான் அத ம்ஹ்ம். சொன்னது அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா சின்சியரா பண்ணாங்க. சின்சியரா பண்ணாங்க. ம்ஹ்ம். அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க ரெகுலரா. அப்புறம் 5 மாசம் ம். சென்று எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு. ம்ஹ்ம். ஒரு செல்லு கூட கேன்சர் செல் இல்ல அப்டின்ட்டு ஒரு மெசேஜ் அந்த ரிப்போர்ட் ஆ. நிச்சயமா சசி. பாருங்க. அப்போ இது எல்லாமே வந்து மாதாஜியோட பிளெஸிங்ஸ். புரியுதுங்களா? ம். பேஷண்ட்ஸ் எங்க அது நல்லா கேளுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சகஜயோகி இல்ல ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? ஆனா ம். இத ம். வந்து அழகா அவங்க வீட்ல ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்கிட்டு போனாங்க. நான் சொன்னேன். அவங்க ம். பயம் பாருங்க. பயம் எல்லாத்தையுமே பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் அவங்கள ம். காணோம். அத நான் அதுக்கப்புறம் பார்க்கல. ரொம்ப நாள் ஆகுது.
பட் அவங்க மெசேஜ் அந்த இதை அனுப்பிச்ச உடனே நான் பார்த்துட்டு இவ்வளோ அவங்களும் ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க, மறுபடியும் வந்தாங்க. மெடிசனும் மறுபடியும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இது வந்து மெடிசன் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து முழுமையா கியூர் பண்ணது வந்து இந்த சகஜயோகம். ஏன்னா அந்த சுழுமுனை உங்களுக்கு சில்லுன்னு கிடைச்சிருச்சுனாலே பாசிட்டிவ் சான்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டேன். சுழுமுனை உங்களால கிடைச்சிருக்குது அப்படின்னா அப்ப நீங்க அதை பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். கடவுளை பிடிக்கிற மாதிரி, அது கடவுளுடைய ஒரு பாதங்களை அப்படி பிடிக்கிறதுக்கு சமம். நீங்க கூலிங்க பிடிக்கிறது புரியுதுங்களா? குளிர்ச்சியா இருக்கிறது தக்க வைக்கிறதுன்றது மாதாஜி பாதங்களே அப்படியே புடிச்சுக்கிறதுக்கு சமம். அப்படி புடிச்சா வேற யாருங்க நமக்கு தேவை? அவ்வளவுதான், சிம்பிள். இதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சொல்றேன். தயவு செய்து குளிர்ச்சியா வரும்போது ஸ்ரீ மாதாஜியோட பொற்பாதங்களை அப்படியே புடிஞ்சு போச்சு. மத்த சின்ன சின்ன பெரிய பெரிய தப்பு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து விலகிடும். சரிங்களா? அது கம்ப்ளீட்டா சரியாயிடும். அது வந்து ஸ்ரீ மாதாஜியோடைய அப்பதான் ஸ்ரீ மாதாஜி நம்ம மேல அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. நம்ம கனெக்ஷனே இல்லாம பொறுப்பு எடுத்துக்க சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க, வாய்ப்பு கிடையாது. கனெக்ஷனோட இருந்தாதான் தானா வந்து அந்த பிரபஞ்சத்தினால பரமஷ் என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா அந்த சதாசிவத்தோடைய மகிமை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடும். ஐம்பூதங்களும் சுத்தி இருக்கிற ஐம்பூதங்களுடைய தெய்வீக சக்தி நம்மளை குணப்படும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி தீதி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, இங்க எங்கேயும் சொல்லியிருக்கேன். I think இங்க சொல்லல first time. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ஏன்னா இது ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் எல்லாம் அப்படியே லைனா இது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன் எல்லாத்தையும். பட் அது ரொம்ப இது நம்ம எல்லா சகஜோகிக்கும் ஒரு அழகான ஒரு ஒவ்வொரு பாடம் இதெல்லாம். அவங்க டெஸ்டிமோனியல். அவங்க வந்து வந்தவங்க அவங்க முழுமையா இதுல உட்காருவாங்க உட்காரலன்றது ரெண்டாவது. பட் கண்டிப்பா அது ஒரு டெஸ்டிமோனியல் பாருங்க உலகத்துக்கு, இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, அவங்க சகஜோகி இல்ல, அது ஒரு டெக்னிக்கா எடுத்தாங்க. என்ன தெரியல, கரெக்டா உட்காந்துருவாங்க, காலையில என்ன உட்காந்துருவாங்க 1 ஹவர் 2 ஹவர். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 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 2 மணி நேரத்துக்கு 3 நேரத்துக்கு உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா 1 ஹவர் சொன்னா எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. கடைசி அவங்க 1 ஹவர் உட்கார்ந்தாங்க. அதுதாங்க பெரிய சந்தோஷம். அவங்க வந்து சொல்லும் போது நான் சில சமயம் 1/2 மணி நேரம் கூட உட்காந்துருவேன் அப்படின்னுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு தடவையும் வரும்போது இப்ப எப்படி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்போம். சில்லுன்னு வரும்போது இதுதான் சில்லுன்னு இருக்கு. அப்புறம் நான் வேற எதுவும் மெடிக்கல் ரீதியா கொஸ்டின் கேட்கறது வந்து ரொம்ப ரேர் கிட்ட. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாஸ்ரா ஓப்பன் ஆகுதா? அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே மருந்து. கேன்சருக்கு மட்டும் கிடையாது. எல்லா நோய்களுக்கும் மருந்து வந்து சுழுமுனை நாடியே ஓபன் பண்றது. இது எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்குதான் இப்ப நான் இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு இப்ப போன வாரம் சனிக்கிழமை பண்ணோம். இப்ப இந்த வாரம் சனிக்கிழமை இல்ல, போன வாரம். ஆமா. இப்ப ரீசெண்டா ஒரு தடவை பண்ணோம். இப்ப இன்னைக்கு அதே மாதிரிதான் 3 நேரத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷம் மெடிடேஷன் வந்து தியானத்துல உட்கார்றதுக்காக அந்த சஹஸ்ரம் ஓபன் பண்ணி சுழுமுனை நாடியை வந்து விரிவுபடுத்தி உட்கார மாதிரி மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இது பல மடங்கு அதிகமா, அதாவது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்றது எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்டிவா இது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தோம். மேபி அவங்க அதுக்கப்புறம் வீட்டுல ரெகுலரா பண்ணுங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க பண்ணுங்க, 3 நேரத்துக்கு ஒரு தடவை கலெக்டிவ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து பண்ணுங்க. எல்லாருமே ஒரு முடிஞ்சா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 நேரத்துக்கு ஒரு தடவை உங்க கவனத்தை அதை வைக்க வைக்க என்ன ஆகும்னா, சாதாரண ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுக்குதான் சொல்றேன். அதனால பிரச்சனை வரும்போது ரொம்ப முழிக்க கஷ்டப்படுறதை விட அந்த தன்மையில இருந்து பழகும்போது பிரச்சனைன்னும் போது உண்மை இல்லாம போயிடும். அது அப்படியே தானாவே கிளியர் ஆயிடும். பரம சைத்தன்யனால கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து உருமாற்ற முடியும். அது நம்மளுக்கு ஸ்ரீ மாதாஜி அந்த அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்துருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அது நிறைய பேர் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் மாதாஜி. இப்பயும் நம்ம கதை பேசுறோம், பட் சாஸ்திரா ஓப்பன் ஆகுதான்றது கவனத்துல இருக்கு. அதுதான் முக்கியம். பேசுற கதைகள் முக்கியம் கிடையாது. ஆனா இருக்க வேண்டிய இடம் அதான். சஹஸ்ராரத்துல அந்த இருப்பிடத்துல நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியம். ஜெய் ஸ்ரீ. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க இது. இங்க பேசிட்டே இருக்கிறீங்க, ஆனா வந்து ஃபுல்லுமே வந்துட்டு
மூலாதாரத்துல இருந்து சரஸ்தார ஃபுல்லுமே வந்து அந்த ஆக்டிவ் இருந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வெரி குட் வெரி குட் மாதாஜி எப்பயுமே நம்ம இப்ப பேசுறது வந்து சாதாரணமா தேவையில்லாத விஷயங்கள் கிடையாது. நம்ம பேசுறது ஸ்ரீ மாதாஜியோடைய அந்த அன்பு சக்தி, அவங்கள பத்தி பேசுறோம், அவங்க பண்ண விஷயத்த பேசுறோம். பரம் சைத்தன்ய செய்த விளையாட்டு டெஸ்டிமோனியல்ஸ் இந்த கதைகளை பேசும்போது கண்டிப்பா வந்து நம்ம அந்த அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ டிஜி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஜெய் ஸ்ரீ இட்ஸ் ஆல் இது எல்லாமே வந்து ஸ்ரீ மாதாஜியோட ஒரு தெய்வீக ஒரு கனெக்ஷன் தான். ஒவ்வொரு உரையாடலும் கேட்கும்போது ஸ்ரீ மாதாஜி ஒவ்வொரு சாதாரண ஒரு ஒரு வேர்டுமே ஒரு பெரிய மிகப்பெரிய மந்திரம். பாருங்க எவ்வளவு அழகா ஒரு லைன் ஒரு வேர்டு அதை கவனிங்க, அதை திரும்பி திரும்பி கேளுங்க போதும். அதே அட்டென்ஷன்ல வச்சுங்க. சொன்னாங்க பாருங்க, வைப்ரேட்டர் வாட்டர் குடிச்சு கேன்சர் சரி ஆகும், அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு செகண்டரி கொஸ்டினே கிடையாது, செகண்ட் ஆன்சரே கிடையாது. அது சரி ஆகுமா? பாருங்க இன்னைக்கு கரெக்டா நீங்க இதை கேக்குறீங்க. இன்னைக்கு ஸ்ரீ மாதாஜி ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அப்ப நம்ம கவனிக்கிறத விட ஸ்ரீ மாதாஜி முன்னாடியே கவனிச்சுட்டு சொல்லிட்டாங்க பாருங்க. புரியுதுங்களா? ஸ்ரீ மாதாஜியே அந்த பதில கொடுத்துட்டாங்க. சந்திரிகா தீதி அந்த தீதியை பேச சொல்றீங்களா? இருக்குங்களா? தீதி மதி தீதி சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சார் வந்துட்டு இன்னைக்கு காலம்பரை ஒரு 2:15 மணி இருக்கும். காரைக்குடியில இருந்து ஒரு அவங்க வந்து கிறிஸ்டின், அவங்க வந்து இந்த சகஜ ரொம்ப விருப்பமா வந்தாங்க கிளாஸ்க்கு. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவு இருந்தது. நைட் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரிக்கு கொஞ்சம் உடம்புலாம் வந்து கை கால்லாம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு 2 வார்த்தை என்கிட்ட பேசுங்க. எனக்கு ஏதோ தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு. எனக்கு என்ன மாதாஜி நினைச்சிட்டு நீங்க அண்ணன் நினைச்சிட்டு தண்ணி வச்சு நீங்க சொன்ன மாதிரிக்கு தண்ணி குடிங்க அவங்க நினைச்சிட்டு அந்த மாதிரிக்கு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க பேசும்போது கொஞ்சம் தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஓகேக்கா இப்போ நார்மல் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காலையில வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணிட்டு எனக்கு என்ன இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட தொந்தரவு பண்ண நினைக்காதீங்க. நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் காலையில நீங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்க நினைச்சு அந்த இளநீர் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் இப்ப நல்லா தெம்பா இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஆறுதலா ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். பாருங்க இப்பதான் ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்க. இதையும் வந்து ஸ்ரீ மாதாஜி லைன்ல சொன்னாங்க இன்னைக்கு ஸ்பீச்ல. கவனிச்சிருப்பீங்க. அதாவது நீங்களும் எல்லா நோய்களையும் சரிப்படுத்த முடியும் சொன்னாங்க இல்லையா? நீங்களும் எல்லா நோயையும் சரிப்படுத்த முடியும், கவலைப்படாதீங்க, நிச்சயமா முடியும் அப்படின்னு ஒரு லைன் சொன்னாங்க. அது வந்து பாருங்க, இதான் இது. பயப்பட வேணாம், அது யோசிக்க ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படி சொன்னாங்க. அதுதான் அது. ஸோ மாதாஜியோட பிளெஸிங் இருந்தா எதுனாலும் நடக்கும். ஸோ அவங்களுடைய ஜெய்ஷ் மாதா வண்டர்ஃபுல் சூப்பர் தீதி. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ஸ்ரீ மாதாஜி ஸ்பீச் பண்ணிட்டாங்க. யாருமே நம்ம சொல்லல ரமணி தீதி நீங்களுக்கு இந்த ஸ்பீச்சை தான் போடணும் அப்படி சொல்லல பாருங்க. நீங்க பேசுறது எல்லாம் அதுக்கு இதுக்கும் எவ்வளவு சம்மந்தம். நீங்க அதை இப்போ நீங்க பேசும்போது கூட ஸ்ரீ மாதாஜி ஸ்பீச்சை யோசிக்கவும் இல்லை நீங்க. தெரியல எனக்கு யோசிச்சீங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா நீங்க யோசிச்சமா தெரியல. ஈவன் முன்னாடி தீதி சொல்றப்ப கூட யோசிச்சுதானே கேள்வி வந்திருக்காது இல்லையா? கேள்வி வருது. அப்ப பாருங்க நம்ம அதை கவனிக்கணும். ஒவ்வொரு வேர்டுமே நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா இப்படி கவனிக்கணும். எந்த சமயத்துல அது தேவை பாருங்க. அந்த லைனை எனக்கு இப்போ அந்த லைனை நான் மனப்பாடம்லாம் பண்ணல. ஆனா அந்த லைனுக்கு உடனே சொல்ல வைக்கிறாங்கல்ல, இது மாதாஜி சொன்னேன் நானு அப்படி சொல்றாங்க பாருங்க. சொல்லியிருக்காங்க. இதுதான் அது. எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ். இதுதான் அது. அதாவது முழுமையா இந்த விராட்டாஸ் பவர் கூட நம்ம ஒன்றி இணையணும். அதுதான் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதாங்க முக்கியத்துவம். நமக்கு ஸ்ரீ மாதாஜியோடைய முழுமை நாளைக்கும் ஒன்று இணையணும் முழுமையா. சரிங்களா? வெரி குட். ஜெய்ஷ் மாதாஜி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தீதி. ரொம்ப நன்றி. சந்திரிகா தீதி கொஞ்சம் அவங்க இந்த தீதி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேச சொல்லுங்க.
ஜெய்ஷு மாதாஜி. நீங்க வீடியோ ஆன் பண்றதுனாலும் ஆன் பண்ணலாம். ஆமா பண்றேன். என்ன சொல்றோம்? வணக்கம் சொல்லுங்க. ஸ்ரீலங்கால நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு வருது, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது கேள்விப்பட்டேன் இல்லைங்களா? சந்திரிகா தீதி ஃபேமிலியில கூட ரொம்ப நல்லது. வெரி குட். சொல்லுங்க சார். சொல்லுங்க தீதி. ஜெய்ஷு மாதாஜி. வணக்கம். வணக்கம். புரிஞ்சுதுங்களா? நாங்க பேசுனது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தியானம் இதான் ஃபர்ஸ்ட் டேவா, முதல் நாளா இல்ல எப்படி? வரவா? இதுதான் முதல் நாளா? முன்னாடியே வந்துட்டு இருக்காங்களா? இல்ல வாரவா? வகுப்பு பாருங்க. ஓகே ஓகே. நீங்களும் ஒரு கவுண்ட் பண்ணுங்க உங்களோட வீடியோ. எஸ் எஸ். ஜெய்ஷு மாதாஜி வணக்கம் வணக்கம். அந்த வீட்டை வந்து நீங்க வீட்டை வந்த நேரம் வணக்கம். வணக்கம். ஜெய்ஷு மாதாஜி. வணக்கம் தீதி. பையா அங்க இருக்காரு. வணக்கம் ஜெய்ஷு மாதாஜி. ஜெய்ஷு மாதாஜி டு ஆல். அப்பா சொல்லுங்க தீதி. இந்த தியானத்துல பண்ணும்போது உங்களுக்கு குளிர்ச்சியா வந்துச்சு இல்லையா? அது அந்த அவங்களுக்கு சொல்றேன். அத நீங்க கொஞ்சம் திருப்பி திருப்பி ஃப்ரீஸ் ஆயிட்டு பாஸ்கர்ஜி, நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க பாஸ்கர்ஜி. பாஸ்கர்ஜி ஸ்ட்ரக் ஆயிட்டு. பாஸ்கர்ஜி நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. தெரியல, அவர்கிட்ட வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கட் பண்ணி போயிட்டு ஜாயின் பண்ணுவார். வெயிட் பண்ணுவோம். ஓகே. போயிட்டு இல்ல சவுண்ட் அங்கதான் எங்களுக்கு வருது ஸ்பீக்கர். இதுல சவுண்ட் குறைவா இருக்கும். மைக் இங்க இருக்கு. அது எங்கட பிரச்சனை இல்ல, அவருக்கு அவட்ட இன்டர்நெட் பிரச்சனை. ப்ரே பண்ணுங்க மதர்கிட்ட. இன்டர்நெட் கட் ஆஃப். பாப்போம். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இந்த ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். அவங்களுக்கு கொடுங்க. அவங்க திரும்ப திரும்ப பார்த்து அந்த பாஸ்கர்ஜி செய்தாரே அந்த எக்ஸசைஸை ஒவ்வொரு நாளும் 1 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை செய்ய சொல்றார். விளங்கிச்சுதா சார் சொன்னது? செய்யுங்க செய்யுங்க. நான் இப்ப இந்த இது செய்யுங்க. ஃபீல் பண்ணாட்டிலும் பரவாயில்லை. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க விட வேண்டாம். என்ன இப்ப விட வேண்டாம். இப்ப டாக்டர்ஸ் மருந்து தந்தா ஆரம்பத்துல சுகம் பெறாட்டில நாங்க நிறுத்துறோமா இல்லத்தானே, தொடர்ந்து போடுறோம். என்ன ஏதோ ஒரு நம்பிக்கையில அத மாதிரி தான் இதையும் நீங்க விடாம நீங்க செய்யுங்க. ஒரு கிழமைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா செய்யுங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. பண்ணி சிம்பிள் எளிமையா, வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு எளிமையா செய்யுங்க. ஸ்ரீமாதாஜின படத்தை வச்சு
இல்ல உங்களுக்கு கையெல்லாம் நல்ல சுகமா இருக்குதுல்ல. நெறி போட்டு சுத்தபத்தத்துல கை உள்ளுக்குள்ள ஓகே. He is joining. ஓகே. மேபி நாங்க வீடியோ இல்லாம கதைப்போம். ஏனெண்டா அந்த வீடியோ போட அது கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க ஓப்பன் பண்ணுங்க சந்திரிகா. நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஜெய்ஷ் மாதா தீதி. ஆக்சுவலி ஜெய்ஷ் சாரி மாதாஜி. தீதி, இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு போல, கட்டாய் வருது. ஆஹா. ஓகே. ஓகே. ஆஹா. ஸோ அங்கால ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து யார்? ஆ எங்கட சொந்தக்காரர் தான். இங்க ஸ்கூல்ல எங்கட கோயில் சிவன் கோயில்ல தியானம் செய்தோமே. ஓஹா. அப்ப வந்து பிறகு கோயில் அங்க ஸ்கூல்ல செய்யக்கல அங்கேயும் வந்தவர். அது விருப்பமா இருக்கு செய்யன்னு சொல்லி திருப்பியும் ஒருக்கா செய்யுங்கன்னு சொன்னவர். என்ன சொன்ன திருப்பி திருப்பியும் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னவர் தான். அதுக்குரிய ஆ காசெல்லாம் சரி சரி. அந்த கோயில்ல கோயில்ல என்ன பேர் அவருக்கு? ஆறுமுகம். ஓகே ஓகே. பாஸ்கர்ஜி, இந்த நாங்க கோயில்ல செய்தோமே அந்த ஜெய்ஷ் டைம் மாதா அந்த கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் பையன் நினைச்சிட்டேன், இப்பதான் தெரியுது. கரெக்ட், இப்பதான் பார்த்த மாதிரி, ஃபேஸ் நல்லா வந்து பார்த்த மாதிரி தெரியுது. வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீலங்கால ஒரு நல்ல மாற்றம் இன்னும் விரைவா வர்றதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். சந்திரிகாட அண்ணியும் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. பட் அங்காலே ஒருவர் இருக்கிறாரு. யாருன்னு தெரியல. அண்ணா அண்ணா உங்களுடைய அண்ணா. ஓகே. எங்க மிஸ்டர் சுதர்சன காணையில. அவர்தான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா ரொம்ப கிட்ட பார்த்த உடனே இப்பதான் தெரியுது. எப்படி தீதி சென்டர் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு பேர் வராங்க? சென்டர்ல ஆட்கள் புதுசா வாரது குறைவு. ஒரு ஆள் இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறா. பாப்போம். அவர் மகனும் அம்மாவும். ஓகே, வெரி குட். அவர் மகன் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் ஸ்பெஷல் நீட். ஓட்டிசம். அவரு கொஞ்சம் ஓட்டிசம் இருக்கா. ஆட்டிசம் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து அதேதான். கணேஷ் பூஜா காலையில டெய்லி பண்றாங்க 5 மணிக்கு. சரிங்களா? அந்த என்னோட லிங்க்ல தயவு செய்து உட்கார்ந்து பண்ண சொல்லுங்க. கரெக்டா ஒரு 5 மணிக்கு ரெகுலரா பண்றாங்க. டெய்லி உண்டு. அத பண்ணாங்க அப்படின்னா, இல்ல தனியாவது பண்ணணும். ஒரு 2, 3 நாள் அட்டெண்ட் பண்ணிட்டு தனியா பண்ண சொல்லுங்க. அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு சேஞ்ச் வந்திருக்கு. சேஞ்ச் ஆயிருக்காங்க. முக்கியமா ஆட்டிசம் குழந்தைங்க வந்து பண்றாங்க. அதுல நிறைய பேர் சேஞ்சஸ் ஆயிருக்காங்க. பண்ணி பாருங்க. அந்த தண்ணியே குடிக்க சொல்லுங்க எல்லாரும். வீடியோ ஆன் பண்ணல. ஏன்னா ஆன் பண்ணாலே கட் ஆயிடும். பரவாயில்ல பரவாயில்ல. ஜெய்ஷ் மாதா ஜீவி. ஜெய்ஷ் மாதாஜி. ஸோ மெட்டவேல் யாராவது கதைக்க போறீங்களா?
வணக்கம் பாஸ்கர்ஜி. வணக்கம் அம்மா. வணக்கம். ஜெய்ஸ்ரீ மாதாஜி. இது சந்திரிகாண்ட அக்கா வதனா. ஓகே ஓகே வா உங்களை தான் சொல்லியிருந்தாங்க ஜெய்ஸ்ரீ மாதாஜி. அதான் நிறைய ஜெயஸ்ரீ இங்க நடந்துட்டு ஜெயஸ்ரீ இருக்கு. மாதாஜி. ஜெய்ஸ்ரீ மாதாஜி எப்படி இருக்கீங்க? பசங்களாம் எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வைஃப் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாருமே மாதாஜி கிருபை எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. எனக்கு தான் இந்த இன்டர்நெட் ப்ராப்ளமால இந்த ஸ்டார்ட் வகுப்பு வந்து கனெக்ட் ஆக மாட்டேன்னுட்டது. ஓ ஓகே. பிறகு ஓகே இன்டர்நெட் எல்லாம் கனெக்ட் ஆகி வரைக்கும் மாதாஜிന്റെ ஒரு தொடங்குறீங்க அந்த டைம்ல தான் கனெக்ட் ஆயிட்டுது. ஆஹா, ஆஹா. நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க தானே? ஓ ரெக்கார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போட்டேனா நான் வரையிலேன்னு தெரியாது. ஆனா இந்த நான் ஃபேஸ்புக் பக்கம் கிளவுட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணினா அது வேற நினைக்கிறேன். நான் ஃபேஸ்புக் பக்கம் போகையில இதைத்தான் Zoom தான் கனெக்ட் பண்ணி கொண்டிருந்த அது அந்த நெட் ஆஹா. ப்ராப்ளம் என்னோதையில கனெக்ட் ஆக மாட்டேன்னுட்டுது. ஓகே. அப்புறம் அங்க போவோமோ சந்திரிகாவிட்ட போவோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் கனெக்ட் ஆயிட்டுது. ஆஹா, ஆஹா. அதால பாஸ்கெட் செய்த அந்த இதை பார்க்க முடியல. அப்புறம் யூடியூப்ல போடுவீங்க தானே பார்ப்போம். ஆஹா. ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு நிதி மெடிடேஷன். அப்படித்தான். 2 நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். நான் கேட்டேன் திரும்ப வாங்க பாஸ்கர்ஜி வாங்க எங்கட கண்டிப்பா கண்டிப்பா தேதி. ஏன்னா எனக்கு இதுக்கு. உண்மையுமே அந்த என்ன சொல்றது அரைக்குறையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஒரு திருப்தி இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபாலோ அப் தான் சரியா பண்ண முடியலையே. அதுதான் எனக்கு இன்னுமே இருக்கும். ஸ்ரீலங்கன் கிடையாது, எங்க பண்ணாலுமே ஃபாலோ அப் வந்து யாராவது பாக்குறதுக்கு இப்ப பரவாயில்ல. இப்போ நீங்க ஒரு வதனா தீதி, சந்திரிகா தீதி எல்லாம் இப்போ ஒர்க் பண்றாங்க. பட் கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெரியாம இருக்காங்க. ட்ரை பண்றேன். வந்துட்டு போயினுமே தவிர நிரந்தரமா ஒரு தரம் அதுக்குள்ள வர இனம் இல்ல. வர்றதும் போறதுமா இருக்கணும். மாறும் மாறும். நம்மளுக்கும் அதாவது எப்படின்னா அங்க மாறும் இங்க மாறும் அப்படி இல்ல. நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆக ஆக வெளியில இருக்கிற ஸ்ட்ரென்த் அதிகமாகும். வெளியிலயும் நீங்க ஃபீல் பண்றீங்க. அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற இதுவும் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் பொழுது இருக்கு இல்லைங்களா? அது இன்னும் மேலும் மேலும் ஒவ்வொரு நாளுமே அது அதிகரிக்கும். இன்னைக்கு சொன்ன விஷயம் மாதிரி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கீங்க. பலப்படுத்துங்கள் உங்களை சகஜவரால அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நீங்க பலப்படுத்த உங்களை சுத்தி வந்து அதிகமாகும். கண்டிப்பா அதிகமாகும். அத நீங்க அந்த வில்ஃபுல்லா பண்ணும்பொழுது மாற்றம் இன்னும் நல்லா தெரியும். ம். இங்க ஒரு நல்ல இடம். பட் அதுல கொஞ்சம் ரெகுலரா வந்து போயிட்டு வர முடியும். ஒரு லாங் டைம் லீவு கிடைக்கிற டைம் ஒருக்கா வந்தீங்கன்னு சொன்னா நெல்ல மண்டி யோசிக்க. லாங் டேர்ம் போன முறை வரை ஒரு கொஞ்சம் அவங்க கேக்குறாங்க என்னன்னா கொஞ்சம் கூட நாளைக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படி வர முடிஞ்சா. பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்த வாட்டி ஏன்னா நாங்க வரும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா லாஸ்ட் நாள் வந்து அந்த எம்பி இருக்காரு இல்லைங்களா, கஜன் அவங்க வீட்டுல இருக்கும்போது அவரு எனக்கு இப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நம்ம அந்த டைம்ல திரும்பி போறோமே அப்படின்னு அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா அவர் ஆப்பர்ச்சுனிட்டி தர ரெடி ஆயிட்டாரு அன்னைக்கு. புரியுதுங்களா? நான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க எங்கனாலும் போலாம் பண்ணலாம்னு சொன்ன போது எனக்கு அங்க அது எனக்கு மனசுல இன்னுமே இருக்கு. அவரு சொல்லி அதை நம்ம பண்ணாம வந்தோம். யூசுவலா அது மாதிரி நடந்தாலே நாங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவோம். இது ஏன்னா இப்ப ரீசெண்டா இப்போ நான் உடுப்பி போனோம். அங்க தேவைப்பட்டது இருந்ததுன்னா ஏற்கனவே டிக்கெட் எடுக்கணும். பட் அதை நாங்க கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணிட்டு இருந்து முடிச்சிட்டு தான் வெளியே வந்தோம். அது மாதிரிதான் பண்ணிருக்கணும். பட் அது ஆக்சுவலி பாஸ்கர்ஜி இப்ப வந்து சென்னையில இருந்து யாழ்ப்பாணம் பலாலி ஏர்போர்ட்டுக்கு நேர ஃப்ளைட் இருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் தான், அரை மணித்தியாலம் தான். பாண்டிச்சேரில இருந்தே ஏதோ இருக்காமே அது இல்லீங்களா?
பாண்டிச்சேரியில இருந்து தெரியல. கேள்விப்பட்டேன். அதுவுமே கேள்விப்பட்டேன். அது இருக்கா என்னன்னு தெரியல. எங்க பாண்டிச்சேரியில்? ஓகே. ஆமா அப்ப ஏர்போர்ட் இருக்கு. அங்க ஆ இருந்து இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ரியலைஸ் பண்ணல. இப்ப போன முறை அபிநயராஜ் வந்தது அப்படித்தான் வந்தார் என்ன யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு. ஆமாமாமாமாமா. யாழ்ப்பாணத்துக்கு ஆ டைரக்ட்டா. நம்மளுக்கு தெரியலல்ல. அது ஆ தெரியல. இல்லன்னா நம்ம அதெண்டா அந்த அந்த அன்னைக்கு அது ஈஸியா இருக்குமேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி அந்த ஆமா. கொழும்புக்கு வந்து இறங்கி அங்கேருந்து இங்க ட்ராவல் பண்றது அது ஒரு பெரிய டிராவல். பெரிய ட்ராவல். இது டக்குன்னு யாழ்ப்பாணத்துல வந்து இறங்கினா உங்களுக்கு வந்து இந்த பயண டயர்ட் அதுகள் அவ்வளவு இருக்காது. ஆ ம். ரொம்ப நாள் வீணாகாது. 1 ஆஹா, நாள் 2 நாள் அப்படியே ஆஹா, போயிடுது. ஆஹா. பண்ணலாம் தீதி. கண்டிப்பா ஒரு நாள். செய்யலாம், செய்யலாம். இப்ப ஆனா லீவ் வரும்போது கண்டிப்பா. இப்போ ஆஹா, லீவ் வரும் இல்லைங்களா? ஸ்டார்ட் ஆஹா. ஆகும். லீவ் இருக்கு. அதுவும் இப்ப நாம வந்து இப்ப அவரு அந்த எம்பி அங்க இருந்தாருன்னா நல்லா இருக்கும் அந்த டைம்ல. ஓ! அவர் யாழ்ப்பாணத்திலும் அவர் இருக்கு. நவட் ஆஃபீஸ் அப்ப அவர இருக்காரு. கேட்கலாம். அவரு கனெக்ட் பண்ணிட்டாருன்னா, போன்ல கனெக்ட் பண்ணிட்டா கூட பரவால்ல. ஆ, அப்புறம் ஆ. ஏன்னா இப்ப அவரு பண்ண ஆரம்பிச்சா, ஒரு இடம் இல்ல. நம்ம சுத்தி பண்ணிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடணும். ஃபாலோ அப் அடுத்த நாளுக்கு அதே இடத்துக்கு போகணும். திருப்பி அதே மாரி தொடர்ந்து ஒரு 2 வாரம், 3 வாரம் நீங்க சொன்ன மாரி பண்ணாச்சுன்னா, ஆஹா. மேபி நல்லா இருக்கும். ம். கரெக்ட். நல்ல ம். ஐடியா. மற்றது அக்கா இருக்கிறியா? கதையன். தேவி அக்காவா? தேவி அக்கா. Zoom கேட்டுக்கொண்டு user. ஜெய்சுமாதா தீதி. தேவி ஜெயஸ்ரீ அக்கா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இருக்கலாம் சும்மா Zoom இருக்கிறோம். யூசர்ன்னு இருக்கா? நான் சரியா எப்படி இருக்கிறான் நல்லா இருக்கு. பிள்ளையால் எல்லாருமே. அவன் ஃபோன் பண்ணவே இல்லையே, நான் ஃபோன் நம்பரை தவற விட்டுட்டேன், அதில் கதைக்கலாம் போயிட்டுது. அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. பையா பரவாயில்லைங்களா? பையா என்னண்டே பையா எப்படி இருக்காங்க? ஐயா ஓகே இருக்கிறார், கடவுள் பிரச்சனை இல்லை. வெரி குட். நீங்க எப்படி அனுபவிச்சீங்க? நீங்க எப்படி இருந்துச்சீங்க? நீங்க இல்லீங்களா? அந்த டைம்ல வந்தீங்களான்னு தெரியல. இருந்தேன் ஓகே. எனக்கு நான் விவகாரம் செய்து கொண்டு வாழ்ந்தானே எனக்கு திருப்தி. என்னை பொறுத்த வரையில அவ்வளோ போதும். ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜா செய்ய போறோம் இங்கே வர ஞாயிறு. அது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்பதான் அந்த தனியத்தான் எவ்வளோ காலம் நான் அப்ப அன்றைக்கு ஹவன் செய்த நாங்கள். ஓ, ஓ, வெரி குட். இப்ப குரு பூஜை சந்திரிகா அவங்க எல்லாம் போய் சந்திரிகா கேட்டாங்க ஹவான் என்ன எப்படி செய்யறேன். அப்ப நான் சொன்ன ஒரு நாளே செய்யுங்களேன்னு தாங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்தாங்க. நம்ம அங்க பண்ணல. ஓகே, ஓகே. நாங்க செய்த வீட்டை செய்த நாங்களே ஓகே. வேற நான் வச்சிருந்தேன். நான் வந்த உடனே ஆன்லைன்லயே பண்ணலாம். ஒரு தடவை ஆன்லைன்லயே நாங்க இங்க இருந்து மும்பை ஃபேமிலில அது ஒரு பெரிய டீம் நிறைய பேர் உட்கார்ந்தாங்க. ஒரு தென் 20-30 பேர் உட்காந்து இங்க இருந்து பண்ணுவோம். ஒரு நாளைக்கு தீதி எங்க இருந்தாலும் பண்ணுவாங்க. தீதி எங்க இருந்து நடத்துவாங்க. ஜஸ்ட் அப்படியே கைட் பண்ண வேண்டியதான். சோ இந்த குரு பூஜா அப்ப நான் சொன்னேன் சேர்ந்து செய்யுங்களேன் குரு பூஜாண்டு. அப்ப ஓகே நான் சொன்னேன் மாறி மாறி செய்யுங்க சந்திரிகா. ஆமா, ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு அப்படியே பண்ண வேண்டியதா. சிம்பிளா அப்படியே கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நல்லா இருக்கும். சந்திரிகா நீங்களும் உங்களோட வீட்டுல செய்யறதுக்கு தயார் பண்ணணும். இப்ப பாருங்க 2-3 நேரம் பார்த்துட்டு வெரி குட். பரவாயில்ல, சந்தோஷம். ஒரு இடத்துல அது பூஜை நடக்குதுன்னா அதை சுத்தி ஒரு வேலை கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். சின்னனா செய்தாலும் உண்மையா செய்யுங்க, நேர்மையா. ஒன்னே ஒண்ணுதான், சகஸ்ராரம் அந்த பிரம்மரந்திரம் ஓபன் ஆகும். இதை நீங்க எவ்வளவு நல்லா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வச்சிருவாங்க மேத்தட். பாருங்க, இந்த யோசனை நீ கொடுத்துருக்காங்கன்னா காரணம் அதுதான். அந்த நிலையில இருக்க அதை ஆட்டோமேட்டிக்கா மாத்தேஜ் பண்ணுவாங்க.
நான் வந்து ஷேர் பண்றேன் பாஸ்கதி உங்களுக்கு. 1 மினிட். என்னங்க தீதி? என்னங்க தீதி? ஷேர் ஒரு பிக்சர், ஒரு படம் ஒன்று ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதுதான் ஷேர் பண்ணாலும் கட் ஆகுது. இல்ல நான் ஷேர் பண்ற போங்க. நீங்க பண்றீங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண உடனே இது ஓடுச்சு. தெரியல என்ன. இந்த பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ஜெய்ஷ் மாதாஜி. இது வந்து இப்ப கிட்டடியில தான். ஜெயஸ்ரீ மாதாஜி சார். ஜெய்ஷ் மாதாஜி பையா. ஹலோ போட்டோ தெரியுது. ஜெய்ஷ் மாதாஜி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க பையா, எப்படி இருக்கீங்க ஜெய்ஷ் மாதாஜி? இது ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜெய்ஷ் மாதாஜி சொல்லுங்க தீதி, சொல்லுங்க. இந்த பிக்சர் நீங்க தெரியுதா? தெரியுது. மெழுகு மெழுகு அந்த உள்ளுக்குள்ள தெரியுதா? அதுல சோப்பா? அந்த மெழுகு திரி உள்ளுக்குள்ள சோப்பா தெரியுது. உள்ளுக்குள்ள. ஆமா, கணேஷாவோட இது தெரியுது. அந்த சிவனுடைய உடுக்கையும் தெரியுற மாதிரி இருக்கு. ரெண்டுமே தெரியுது. இது வந்து மதி அவங்க காரைக்குடியில. அவங்க இப்ப வந்து தென்காசிக்கு மூவ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஒரு நாள் நாங்க அந்த செவ்வாய்க்கிழமை காலமேல தியானம் செய்யறது தானே. அண்டு வந்து அவங்க இது தெரிஞ்சுது, ஸ்ரீ கணேஷா இப்படி தெரியுறாரு, நெடுக தெரியுறாரு, திரும்ப திரும்ப என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. மிராக்கிள்ஸ் தீதி, மிராக்கிள்ஸ் வந்து அப்பப்ப நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். மிராக்கிள்ஸ்ன்றது சைஜோகிஸ்க்கு எப்படி வந்துடணும்னா அந்த அளவுக்கு காமனா தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் மிராக்கிள்ஸ். இது மாதிரி வருதுனாலே கண்டிப்பா வந்து ஏதோ சீக்கிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பரவாயில்ல, நல்லா. அவங்க வெரி ஹம்பிளான ஆள், வெரி ஹம்பிள். ஆனா அவங்களுக்கு தானாவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது ரியலைசேஷன் கொடுக்க. வெரி குட். சுதர்சன் சார் கதைங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி அவரே கொஞ்சம் கேட்டீங்க. என்னண்டு ஓபன் சொல்லுங்க பையா. ஜெய்ஷ் மாதாஜி சந்திரிகா ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஓகே. வீடியோ சந்திரிகா நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. டியூட்டில இருந்து இப்பதான் வந்தீங்களா? நெட் சந்திரிகா வீடியோ ஆன் பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ் போல தீதி. அங்க மழையா இப்போ? அங்கெல்லாம் மழைங்களா தீதி? நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம், பந்தல் போட்டு ஓகே பேசிட்டு இருக்கோம். இல்ல, இங்க மழை இல்ல, கொஞ்சம் காத்து அடிக்குது, அவ்வளவுதான். ஐ கேன் கட் பண்ணலாம் ஆல்சோ. வதனா தீதிக்கு தான் இன்டர்நெட் இஷ்யூ இருந்துச்சு, அவங்களுக்கு வந்துச்சு.